ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பொரிச்ச மீனுக்கு என்னென்ன மசாலா எல்லாம் போட்டு தடவி மீன் பொரிக்கலாமான்னு பார்ப்போம். பாருங்கள். இப்போ வந்து மீனை வந்து சின்ன சின்ன பீஸாக சின்ன லைனாக தான் போடணும். ஏன்னா அப்போ தான் மீன் வந்து சீக்கிரமாக பொரியும், மசாலா எல்லாம் சீக்கிரமாக அதுக்குள்ளாடி இறங்கிடும். அதில் மீனை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டணும். இது மாதிரி சின்ன சின்ன லைனாக போட்டு வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து மசாலா தடவும் போது மீனுக்கு உள்ளாடி எல்லாமே போய் மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும். நம்ம வந்து மீனை கட் பண்ணிட்டு என்னென்ன மசாலா எடுக்கணும்னு நான் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மசாலா எடுக்கலாம். என்னென்ன மசாலா வாங்கி எடுக்கணும்? கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு நல்ல மிளகா பொடி, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் பொடி, அடுத்து மிளகா பொடி, நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே ரெடி பண்ணி தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அதனால் எங்களுக்கு மீன் பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து தடவி மீனில் வந்து இப்போ வந்து புரட்டி வைக்கிறேன், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். மீனில் மசாலா தடவி வச்சு இதை நம்ம வந்து சாப்பிடும்போது தான் பொரிக்கணும். எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிடும்போது மட்டும்தான் பொரிப்போம். அதுக்கு முன்னாடியே பொரிச்சு வச்சு ஆறி போகும். அதனால் இதில் வந்து சோறு சாப்பிடும்போது இந்த மீனை பொரித்து சாப்பிடுவோம். சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ போடுவேன். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனந்தி கேகே சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.